ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட்சுருக்கம். பதம் 69. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூத்தானி சா நிஷா பஷ்யத்தோ முனே. டிரான்ஸ்லேஷன்: தற்கட்பாடு உள்ளவனுக்கு எல்லா உயிர்களுக்கும் இரவாக இருப்பதே எழும் நேரம். அவர்களுக்கு எழும் நேரமோ ஆய்ந்தறியும் முனிவனுடைய இரவாக உள்ளது. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். இதில் 2 விதமான அறிஞர்களை பற்றி பகவான் சொல்கிறாரு. புலன் இன்பத்துக்காக பௌதீக செயல்களில் மூழ்கி பௌதீக ஞானம் பெற்றவன் ஒருவன். அடுத்தது ஆன்மீக தன்னுணர்வை அடைந்தவன் இன்னொரு பக்தன். அப்போது ஆய்ந்தறியும் முனிவன் அல்லது சிந்தனையாளனின் செயல்கள் பௌதீகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இரவு. தன்னுணர்வை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் அந்த மக்கள் பௌதீகவாதிகள் பௌதீக கடமைகளில் பௌதீகமான இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக பண்பாட்டின் படிப்படியாக முன்னேற்றத்தை அடைந்த ஒருவன் உன்னத ஆனந்தத்தில் இருக்கிறான். ஆன்மீக தன்னுணர்வை அடைந்தவன் பௌதீகமான துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் உட்படாதவனாக இருக்கிறான். ஆனால் ஆன்மீக விழிப்புணர்வே இல்லாத பௌதீகத்தில் மூழ்கி இருப்பவர்கள் புலன் இன்பத்தை பற்றிய பற்பல கனவுகளில் அவர்கள் சில சமயம் துன்பப்படுகிறார்கள், சில சமயம் இன்பம் அடைகிறார்கள். மேலும் பௌதீகவாதிகள் பௌதீகத்திலேயே மூழ்கி தங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்குகிறார்கள். ஆன்மீகவாதிகள் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுக்கு பக்தி செய்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய்.